வணக்கம். நெய்வேலி பாரதிக்குமார் குறுங்கதைகள். கதையின் தலைப்பு நான் தான். ஒரு மலை முகட்டுல ஒரு மண் துகள் இருந்தது. அதே மலைக்கு கீழே பூமியில ஒரு மண் துகள் இருந்தது. பூமியில இருக்கிற மண் துகள் மலை உச்சியில இருக்கிற மண் துகளை பார்த்து சொல்லிச்சான், நான் தான் இந்த பூமியில் சர்வ சக்தி படைத்தவன். இந்த மலையையே, நீ இருக்கின்ற இந்த மலையே நான் தான் தாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் மலை உச்சியில் இருக்கிற மண் துகள் சொல்லிச்சான், நீயும் தாங்கிறதில்ல, நானும் தாங்கிறதில்ல. மலையின் உச்சியில் நான் இருப்பதும் பூமியின் கீழே நீ இருப்பதும் இயற்கையினுடைய அமைப்பு. யாரும் யாரையும் தாங்கி இருக்கிறது. ஆனால் அந்த பூமி கீழே இருக்கிற மண் துகள் சொன்னிச்சான், அப்படி நீ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறது உன்னையே நீ தாழ்த்திக்கிட்டு இருக்க மாதிரி, நான் உண்மையாக நம்புகிறேன், நான் தான் இந்த மலையை தாங்கிட்டு இருக்கேன், இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். திடீர்னு ஒரு நாள் ஒரு புயல் வந்தது. புயல் வந்த பிறகு பூமியில் இருந்த அந்த மண் துகள் போய் மலை மீது போய் ஒட்டிக்கிச்சு. இப்போ அந்த மண் துகளும் இந்த மண் துகளும் பக்கத்தில் இருக்குது. அப்போ சொன்னிச்சான், இவ்வளவு பெரிய புயல் வந்த பிறகு கூட நான் உயரத்துக்கு வந்துட்டேன், அதுவும் பக்கத்திலே வந்துட்டேன். நான் நினச்சா பூமியிலும் இருக்க முடியும், மலை முகட்டிலையும் இருக்க முடியும். ஆகையினால நான் உன்னை விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லித்தான். இப்போ மலை முகட்டில் இருக்க துகள் சொன்னிச்சேன், இதுவும் நிரந்தரம் கிடையாது. நீயா நானோ தன்னால் இயங்கி தானே நகர்ந்து ஓரிடத்தை அடையிறதில்லை. இயற்கை தான் நம்மளை அப்படி செஞ்சிகிட்டு இருக்கு. ஆனாலும் பூமியிலிருந்து போன மண் துகளுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் பெரும் மழை பெய்தது. மழை பெய்த உடனே அந்த மழையினுடைய நீர் ஒரு அருவியை போல் அந்த மலையில் இருந்த அத்தனை மண் துகளையும் அடித்து கொண்டு பூமிக்கு வந்தது. அது நதியில் கலந்தது. நதி சென்று கடலில் போய் கலக்கிறது. கடலுக்கு போகும்போதே இந்த பூமியில் இருந்த மண் துகளுக்கு திரும்பவும் திமிர் வந்து விட்டது. அது என்ன சொன்னிச்சான், பாத்தியா, நான் இப்போ கடலையும் தாங்குற சக்திக்கு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி மலையை தாங்கினேன், அதுக்கு முன்னாடி மலை உச்சிக்கு போனேன், இப்போ நான் கடலை தாங்குற சக்தி வந்துட்டேன். ஆனால் நான் தான் கடலையே தாங்கி கொண்டு அப்படின்னு வாயை திறந்து சொல்லும்போது அந்த அலை அந்த மண் துகளை கொண்டு போய் உள்ளே இழுத்து கொண்டு விட்டுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது நான் தான் அப்படின்னு ஆரம்பித்த உடனே மறுபடியும் அந்த அலையை என்ன பிடிச்சா அந்த மண் துகளை கொண்டு வந்து கரையில் போட்டுச்சான். திருப்பி நான் தான் அப்படி ஆரம்பித்த உடனே திருப்பியும் அந்த அலையை என்ன பண்ணு திருப்பி கொண்டு போய் அந்த கடவுளை போட்டுச்சு. எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த மலை உச்சியில் இருந்த அந்த மண் துகள் மிக அடக்கமாக இருந்த காரணத்தால் அது அலையிலிருந்து தப்பி சென்று உள்ளே ஒரு பவளப்பாறையில் போய் அமர்ந்து கொண்டு மினுமினுத்து கொண்டு இருந்தது. நான் தான் என்று சொல்லி கொண்டிருந்த மண் துகள் அலையின் அடித்து திரட்டப்பட்ட அந்த வேகத்தில் கரைக்கும் கடலுக்குமாக அலைப்பாய்ந்து கொண்டே இருந்ததாம். ஒருபோதும் நான் தான் என்ற சொல் அதற்கு பிறகு அதுக்கு வரவே இல்லை. அடக்கமாக இருப்பதே நாம் பெருமையின் உயர்வின் அடையாளம். நன்றி.